ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைன் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அரைக்கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன். அரைக்கீரை தொக்கு தான் பண்ணியிருக்கேன். நம்ம எப்பவுமே பருப்புப்படுதானே செய்வோம். அதுக்கு பதிலாக தொக்குன்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பசங்களாம் கீரை சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டு கீரை நல்லா பொடிசாக கட் பண்ணி நல்லா மண்ணெலாம் மனசு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் தனியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக ஜீரகம். இந்த மூணுத்தையும் லேசாக பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாதி வெங்காயம், பாதி தக்காளி அது நல்லா வதக்கிட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது நடுவில் பார்த்திங்கன்னா 2 காஞ்ச மிளகா வந்து சும்மா தண்ணியில் ஊற வச்சுட்டு இத்தினோண்டு புளியும் ஊற வச்சிடலாம். இது எல்லாம் தனித்தனியாக அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சோடனே ஒரு வெங்காயத்தை எடுத்து பாதி அரைக்கிறதுக்கு வதக்கிட்டோம் இல்லையா, மிச்சம் பாதி வந்து ஒரு பாதி தக்காளி பாதி வெங்காயம் வந்து நல்லா வதக்கிட்டு இந்த கீரையை போட்டு வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். அந்த பேஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி கொண்டு வந்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது சூப்பர் டேஸ்ட்லியும் இருக்கும். நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். குழம்பு சேர்த்துக்கலாம். நம்ம இது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தொக்கு, இந்த வாரம் ஃபுல்லாக தொக்கு, அடுத்த வாரம் ஃபுல்லாக துவையல் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா, இதுக்கு நம்ம வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஜீரகம், ஒரு ஸ்பூனு வந்து ஜீரகத்துக்கு ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 காஞ்ச மிளகா, அவ்வளோதான். இது வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து இது தாளிப்புக்கு கொடுத்துடலாம். லேசாக மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டால் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதுக்கு நமக்கு என்ன தொட்டுக்க காய் என்ன வேணுமோ, நான் வெண்டைக்காய் பண்ணியிருக்கேன். இல்லை நமக்கு காரமாக வேணும், கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வேலையும் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.